ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யூர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. இந்த மாதம் அயோத்தியில் ராமர் கோவிலில் பிரதிஷ்டை நடைபெறுகிறது. இதை நாடு முழுவதும் தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மக்கள் பட்டாசு வெடிப்பார்களா? மீண்டும் இந்த ஆண்டு பிரதமர் மோடியை ஆட்சியில் அமர்த்துவார்களா? தமிழகத்தில் இந்த தாக்கம் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம். வணக்கம் நிஜன். வணக்கம். இந்த மாதம் அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. இதை ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடணும் நாடு முழுவதும் மக்கள் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. பட்டாசு வெடிச்சு அவர் ஆட்சியில் அமர்த்துவாங்க. சரியா தான்? அதாவது தீபாவளி பல நம்பிக்கைகளின் அடிப்படையிலானது. ஒன்று, நீங்கள் சொல்கிற அயோத்திக்கு ராமர் வனவாசம் முடிந்து திரும்பும் போது அயோத்தி மக்கள் வரவேற்றது. சமண தீபாவளி வேறு. சமண தீபாவளி மகாவீரர் முக்தி அடைந்த நாளை கொண்டாடுவது. தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாட்டம் என்பது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தான் வந்தது. இங்கு அதற்கான தொன்மை இல்லை. அதாவது தென்னகத்திலேயே அதற்கான தொன்மை இல்லை. வட இந்தியாவில் பல வகைகளான தீபாவளிகள் கொண்டாடப்படுகின்றன. அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா தீபாவளி ஆகும் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், பிரதமர் மோடி சொல்கிற ரெண்டு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஒன்று, அயோத்தியில் ராமருக்கு வீடு கொடுத்திருக்கிறோம், நாட்டிலே உள்ள 4 கோடி ஏழைகளுக்கு வீடு கொடுத்த மாதிரி என்று ஒப்பீடு செய்கிறார். அயோத்தியில் இருக்கிற ராம்லாலா பேபி ராம், அது மைனர் சூட். அப்படி போட்டதுனாலதான் அது நின்றுச்சு. அதாவது எல்லா சூட்டுக்கும் லிமிடேஷன் இருக்கு. சிவில் சூட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு தான் போட முடியும், நம்மளோட சொத்தை நம்ம கிளைம் பண்றதுக்கு. ஆனா மைனர் மட்டும் எப்படாலும் போடலாம் கேஸ். ராம் பெர்பச்சுவல் மைனர், அதனாலதான் அந்த கேஸ் நின்றுச்சு. அட்மிஷனே அப்படிதான் ஆச்சு. சோ பெர்பச்சுவல் ராம் என்கிற ராம்லாலா என்கிற பேபி ராம் அயோத்தி தசரதரின் மகன், அரச மகன். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறாரு. வனவாசம் போகும்போதுதான் அவர் வீட்டுக்கு போறாரு, அதாவது குடிசைக்கு போறாரு. பர்ணசாலை, குடிசைன்னு கூட சொல்லக்கூடாது, பர்ணசாலைக்கு போறாரு. எனவே அயோத்தியில் ராமருக்கு வீடு கட்டி தந்திருக்கிறோம் என்று சொல்வது எனக்கு அது ஏற்புடையதாக தெரியவில்லை. அது போக வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் சைவ சம்பிரதாயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வைஷ்ணவர்கள் ராமரை தங்கள் பெரிய வழிபாட்டுக்குரிய இஷ்ட தெய்வமாக அவர்கள் போற்றுகிறார்கள். வட இந்தியாவில் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான். தென்னிந்தியாவில் தென்னாட்டுடைய சிவனை போற்றிதான். இன்னும் சொல்ல போனால் கர்நாடகத்திலே லிங்காயத்துகள், வீர சைவர்கள் நாங்க தனி மதம்னே சொல்றாங்க. இந்தியா என்பது ஒரு பெரிய நாடு. இந்து மதம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, பல்வேறு நம்பிக்கைகளின் தொகுப்பு. ராமர் கோவில் திறப்பு விழாவை அரசியலாக்குவதின் முயற்சி தான் இல்லந்தோறும் தீபாவளியாக கொண்டாடுங்கள், இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ஆனா அது அவங்களுக்கு சாதகமா தானே அமையும். பிரதமர் மோடி கடந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ராமர் கோவில் அப்படிங்கிற விஷயம் தீபாவளி கொண்டாடுங்கிறது மக்கள்கிட்ட அத்தனை பேருக்கிட்டையும் அந்த உணர்வை, ராமர் சார்ந்த ஒரு ஒருங்கிணைப்பு உணர்வை, ஒரு கன்சாலிடேஷன், இன்டகிரேஷனை கொண்டு வரது மூலம் மறுபடியும் அதை வாக்காக மாற்றி தேர்தலில் வெற்றி பெற முடியும். சாத்தியம் இருக்கா? அப்படி சாத்தியம் இருப்பதா எனக்கு தெரியவில்லை. காரணம், அந்த ஒற்றை புள்ளியில் இந்தியாவை இணைக்கவே முடியாது, எந்த காலத்திலும் இணைக்கவே முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்பு எடுத்த பல முயற்சிகள், உதாரணமாக அத்வானிஜி ராமர் கோயில், அந்த பாபர் மசூதி இடிப்பு, அதை ஒட்டிய ராமர் கோயில், ராம ஜென்ம பூமி மூவ்மெண்ட், இதுல எல்லாம் பெரிய பங்கு வகித்தவர் அத்வானிஜி தான். ஆனால் அதற்கு அடுத்த தேர்தல்களில் பிஜேபி அந்த ஒரு பாயிண்டை வச்சு வெற்றி பெறவே முடியலையே. 96 தேவகவுடா ஆட்சி நமக்கே தெரிந்ததுதான். 92 பாபர் மசூதி இடிப்பு, அதை ஒட்டி நடந்த பல தேர்தல்களில் பாரதிய ஜனதா எதிர்பார்த்த வெற்றி எல்லாம் பெற முடியவில்லை. பிரதமர் மோடி முயற்சிக்கிறார். அதாவது அவரோட டார்கெட் என்னன்னா 50% பாரதிய ஜனதா ஓட்டு வங்கியை உயர்த்தணும்னு. அது அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. 38-40% தான் இருக்கு, 50% ஆக்கணும். அதுக்கான வழி என்ன? இந்து ஓட்டு வங்கியை 80% மாத்தணும். நம்மகிட்ட ஏற்கனவே 60% இருக்குன்னு அவர் சொல்றாரு. அது விந்திய மலைக்கு அந்த புறம் 60% இருக்குங்கிறத நம்ம ஏத்துக்கலாம். அப்போ 80% உயர்த்தினா நேஷனல் ஆவரேஜ் 50 கிடைக்குங்கிறது அவரோட கருத்து. சோ தேர்தல் உத்தி தான். ஆனால் அது வெற்றி ஆகும்னு எனக்கு தோணல. ஆனா இது தன்னுக்கு சாதகமாக மாத்தி இத ஒரு செல்லிங் பாயிண்டா வச்சு, இதை ஒரு தேர்தலுக்கான வணிக உத்தியா, மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற உத்தியா வச்சு இன்னிலிருந்து டெவலப் பண்ணி அடுத்த 3 மாதங்கள் தேர்தலுக்காக அந்த இஃபோரியா, அந்த மனநிலையை, எல்லோரும் ராமர் சார்ந்து இருக்க வேண்டும் மனநிலையை பாஜக, இந்துக்கள் மட்டுமில்லாம எதிர்கட்சிகளையும் கொண்டு அது பிஜேபிக்கு சாதகமா மாத்தலாம். இது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. அப்படித்தான் போயிட்டு இருக்காங்க. பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா அவர் தான் ஓப்பனாவே இதை சொல்லிட்டாரு. இந்து ஓட்டு வங்கி 80% வேணும்னு ஒரு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல எல்லாம் இது பரவும். அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஜனங்கள்லாம் வாங்கன்னு சொல்றாங்க. அயோத்திக்கு இலவச ரயில்கள் விட போறாங்க.
பல மாநிலங்கள்ல இருந்து அயோத்திக்கு இலவச பயணம் வேற. இப்படி இருக்கு. அயோத்தி ஒரு டூரிசம் சார்ந்த டெவலப்மெண்டா மாறுது. அதே நேரத்தில் அயோத்தியில ஒரு மசூதியும் கட்டப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. டிஸ்பியூட்டட் லேண்ட்ல பாபர் மசூதி டோம் இருந்த அந்த இடத்துல இருக்கிற ஏக்கரேஜை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துச்சு. மீதி உள்ளதுல வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒரு மசூதி கட்டுமான வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வெறுமனே அயோத்தி ராமர் இந்த ஓட்டு வங்கி உயர்த்துதல் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் கடைபிடிக்கலாம். அது அவங்களோட விருப்பம் தான், நம்ம அதுல குறுக்கணிக்க முடியாது. சமூக வலைதளங்கள்ல நான் அயோத்தி சென்று வந்தேன்கிற புகைப்படங்கள் எல்லாம் இனிமேல் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் விந்தியமலைக்கு தென்பகுதியில் இதுல பெரிய இம்பாக்ட் இருக்காது. எடுத்துக்காட்டாக திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தோட பிரதமர் மோடி போயிட்டு வந்தாரு. நெற்றியில திருமணம்லாம் இட்டு அந்த பெருமாளோட கருடனுக்கு முன்னாடி நின்று அவர் ஒரு வைரல் போஸ்ட் கொடுத்து அதை வைத்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போனாரு. ஓட்டு வங்கி ஒரு சிறிதளவு உயர்ந்ததை தவிர பெரிய வெற்றியெல்லாம் அதுல கிடைக்கல. இங்க இருக்கிற ஒரு கண்டிஷன் மைண்ட் வந்து வேற. வட இந்தியாவில அவர் எய்ம் பண்றாரு. அதாவது உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், இப்ப ஜெயிச்ச மத்திய பிரதேசம் பெரிய அளவுக்கு இந்துக்கள் நிறைந்த ஒரு மாநிலம். இங்க ராம் தான் சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் நானும் பணியாற்றி இருக்கிறேன். வணக்கம்னே சொல்றது இல்ல, நமஸ்தேன்னு சொல்றது இல்ல, ராம் தான். அப்படியான ஒரு மாநிலங்கள்ல இருக்கிற ஓட்டு வங்கியை கன்சால்டேட் பண்ணி உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இந்தியா கூட்டணியோட காங்கிரஸ் கட்சியும் அங்கதான் வந்து அந்த போட்டிக்குள்ள போகும். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இதுல ஒரு தர்ம சங்கடம் இருக்கு. இதுக்குள்ள போகவா வேண்டாமா, போனா வந்து யாருக்கு லாபம், சாப்பிட்டு இந்துத்துவாவை கடைபிடிக்கணுமா இல்ல வந்து செகுலரிஸ்ட கடைபிடிக்கணுமா? காங்கிரஸ் கட்சி ஒரு பிக்ஸ்ல இதுல நிக்குது, அது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் பிற கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வந்து மாநில கட்சி தான். பிஜேபி வர்சஸ் மாநில கட்சிங்கிற மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு. அந்த மாநில கட்சிகளுக்கு இதனால வந்து எள்ளளவும் வந்து பயமோ இல்லைன்னா வந்து தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டு விடுங்கிற அச்சமோ இல்லை. வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னா காளி வழிபாடு தான் அங்க. அப்படி இருக்கும்போது பல மாநிலங்களில் பல்வேறு நம்பிக்கைகள். இப்ப ஜார்க்கண்ட்லாம் வேற நம்பிக்கை, ஒரிசா வேற நம்பிக்கை. பூரி ஜெகநாதர் தான் ஒரிசால. நேரடியாக ராமரோட அதை ரிலேட் பண்ண முடியாது. காங்கிரஸ் பத்தி சொன்னீங்க. ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு போகும்போது காங்கிரஸ் போனால் என்ன, இல்லை மற்ற கட்சிகள் போனால் என்ன, ஏன் திமுகவே அரசு சார்பில் போனால் என்ன? அப்படி போகிற பட்சத்தில் பாஜக முன்வைக்கின்ற அந்த தான் மட்டும்தான் இதற்கு ஆதரவு போன்ற முன்வைக்கின்ற அல்லது எதிர்கட்சிகள் இதற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற முன்வைக்கிற வாதத்தை உடைக்க முடியுமா? முடியாது. உடைக்க முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது காங்கிரஸ் கட்சி போகும், அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியும் மாநில கட்சி மாதிரி தான் செயல்படுது. இப்போ மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் வாக்குறுதியை பார்த்தா அது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா தேர்தல் வாக்குறுதி மாதிரி தான் இருக்கும். இப்போ உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலங்களில் ராமர் வனவாசம் போன இடங்களில் திருக்கோயில்கள் இது மாதிரியான வாக்குறுதிகள் தராங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக போகும். ஏன்னா ஏற்கனவே வந்து ராம்லீலா மைதானத்துல நடக்கிற ராவண உருவ பொம்மை எரிப்புல பெர்மனண்டாவே காங்கிரஸ் கட்சி கலந்துக்குது. அதுல அவங்க தயக்கம் காட்ட மாட்டாங்க. முழுக்க ராமரை வந்து பாரதிய ஜனதாவுக்கு தியாகம் பண்ண மாட்டாங்க. திமுக போகாது. இத்தனைக்கும் எதிர்வினை காட்டும்ல. தமிழ்நாட்டுல பாருங்க, திமுக கூட்டம் அயோத்தி கோயில்ல பிரதிஷ்டை செய்யற நிகழ்வுக்கு திமுக அங்க வரல, அவங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு பிஜேபி பிரச்சாரம் பண்றதுக்கான ஒரு சாத்தியம் உருவாக்கப்படும். அது பொதுவா இங்க எடுபடுறது இல்லைங்க. அதாவது திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னாலும் நீங்க வெற்றி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே திமுக தான். பழைய இது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், என்னோட கல்லூரி நாட்கள் முடிவு சேலத்துல ராமர் பட அவமதிப்பு. சேலத்துல கடைசியில ஜெயிச்சது யாருன்னா ஒரு ஜானகிராம, ஒரு ராஜாராம பின்னால ஸ்பீக்கரா மாறினாரு. ரொம்ப நாளைக்கு திமுக மேடையில் அதை பேசுவாங்க. ராமர் படத்தை எரிச்சதை வந்து துக்ளக் பத்திரிகை பறிமுதல் செய்யப்படுது, அந்த படங்களை வெளியிட்டதுக்கு பறிமுதல் செய்யப்படுது. அதான் அப்படியான பறிமுதல் சுதந்திர இந்தியாவில் நடந்தது. அது ஒரு முதல் முறை பெரிய அளவுக்கு வந்து இது பேசு பொருளானது. பழைய காங்கிரஸ் வந்து காமராஜர் தலைமையிலான பழைய காங்கிரஸ் இதை எடுத்து பிரச்சாரம் செய்தது. அப்போ வந்து பாரதிய ஜனதா கிடையாது. ஆனா வந்து பாரதிய ஜனதாவின் தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம் இருந்தது. ஜனசங்கம் எடுத்து பிரச்சாரம் பண்ணதை பழைய காங்கிரஸ் எடுத்தது. இங்க கடைசியில வந்து ஜனசங்கம் பழைய காங்கிரஸ் எல்லாம் ஜனதாங்கிற பேனர்களை ஒன்றிணைவதற்கு இதெல்லாம் உதவியா இருந்துச்சு. ஆனால் வெற்றி வந்து அப்படி கிடைக்கவில்லை. ஏனென்றால் இங்க வந்து மதம் அரசியல் ரெண்டையும் வந்து யாரும் மிக்ஸ் பண்ணி பாக்குறதே இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டுல பாக்குறது இல்ல, கேரளால பாக்குறது இல்ல. அப்ப சபரிமலைக்கு இவ்வளவு பேர் போறாங்க, கேரளால பிஜேபியால என்ன பெருசா சாதிக்க முடிஞ்சது? நான் இப்போ சொன்ன தெலுங்கானா ஒரு உதாரணம், ஆந்திராவும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்குது. ஏன்னா திருப்பதி பெருமாள் அவங்களுக்கும் இஷ்ட தெய்வம், தெலுங்கர்களுக்கு இஷ்ட தெய்வம் திருப்பதி பெருமாள் இல்லையா? அங்க போய் பிரதமர் மோடி அந்த அளவுக்கு எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் எல்லாம் பண்ணி அது வந்து எடுபடுறது இல்லை. பொதுவா தென் தமிழ்நாட்டுல எடுபடுறது இல்லை, ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அவங்களுக்கும் இது குறியில்லை. பிஜேபியும் வந்து இதை வந்து ஒரு செகண்டரியா தான் வச்சிருக்கு. ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் வராரு, பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறாரு, முடிந்த திட்டங்களையும் வந்து துவக்கி வைக்கிறாரு.
அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துக்கிறாரு. பிரதமர் மோடியுடைய தமிழ்நாடு வருகை அடுத்த தேர்தலுக்கான, மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்துடைய தொடக்கம் அப்படிதான் பார்க்கப்படுது. பிரதமர் மோடி மற்ற விழாக்களுக்கு கலந்துக்கும் போதும் அல்லது பேசும்போதும் தன்னுடைய கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கிறது, வளரப்போகிறது, பெரிய சாதனை செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு பிக்சரை கொண்டு வருவாரா இல்லையா? அது பலிக்குமா பலிக்காதா? கொண்டு வருவார் நிச்சயமாக. பிஜேபி வளர்ந்து இருக்கிறதுங்கிறதுலயும் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல இருந்து குறிப்பிட்ட சதவீதமா வந்திருப்பாங்க. சாதனைகளை படைக்க போகுது அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு 30% ஓட்டு இருந்தா தான் சாதனைங்கிற அந்த புள்ளியை நோக்கி நம்ம நகர முடியும். 30% ஓட்டு பிஜேபி இல்ல. அப்படி பிஜேபி உண்மையிலே பெரிய அளவுக்கு வளர்ந்திருந்தா அதிமுக ஏன் அவங்களை விட்டு போகணும்? இப்பதான் சமீப காலம் வரைக்கும் அவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. பிரதமருக்கு வலதுபுறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதற்கு பிறகு அண்ணாமலையை மட்டும் காரணம் காட்டி எதுக்கு வெளியில வரணும்? அவங்க அண்ணாமலையை நீக்கணுங்கிற கோரிக்கை வைத்திருந்திருக்கலாம், இல்ல மேலிடத்தோட பேசியிருக்கலாம். அப்புறம் பிஜேபி அதிமுக ரகசிய உறவுன்னு சொன்ன பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி நாங்க இந்த கூட்டணியிலே இல்ல என்று அவர்கள் திருப்பி திருப்பி சொல்றாங்களே. பிஜேபி அந்த அளவுக்கு சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருந்தால் அதிமுக விலகி இருக்காது. ஏன்னா அதிமுகவுக்கு இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது, பார்லிமெண்ட் தேர்தல் தான். ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றாலே எடப்பாடி பழனிசாமிக்கு அவரோட பொசிஷனை, பொலிட்டிக்கல் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்ப அந்த பெரிய ரிஸ்க் எடுத்து தானே வெளியில வராங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரதமர் மோடியோட வருகை இன்னும் நிறைய தடவை வருவாருன்னு சொல்லப்படுது. தேர்தலுக்கு முன்னால பிரச்சாரத்திற்கான ஒரு தொடக்கம், இது ஒரு ஸ்டாண்டிங் பாயிண்டா, ஒரு ரோட் ஷோவா மாத்தி தமிழ்நாட்டிலையும் அந்த டெம்பரேச்சரை, அந்த பாஜகவுடைய சூடை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கும். உண்மையை சொல்ல போனா வடநாட்டில் பலிக்கின்ற பாஜகவின் பாச்சா தமிழ்நாட்டில் இனி பலிக்க தொடங்குமா இல்லையா? முக்கியமாக அயோத்தியை மையமாக வைத்து பலிக்காது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அவங்க கிரவுண்ட் ஒர்க் எந்த அளவுக்கு கூட்டுறாங்களோ, இப்போ முன்னாடி இருந்ததை விட கிராமங்கள்ல பாரதிய ஜனதா கொடிக்கம்பங்கள் நிறைய நான் பார்க்கிறேன். எங்க பகுதி சின்ன சின்ன ஊர்களில் கூட பாரதிய ஜனதா கிளைக்கழகங்களை பார்க்கிறேன். அதெல்லாம் இப்போ அண்ணாமலை வந்த பிறகு ஒரு 2-2.5 வருஷத்துல ஏற்பட்டுள்ள மாறுதல்கள். இப்படியே அவர்கள் உழைத்து கொண்டு போனார்கள் என்றால் கிரவுண்ட்ல அந்த ஜனங்களோட கனெக்ட் ஆகும்போது அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படிதான் வளர முடியும் ஒரு கட்சி. ஆனா வெறுமனே அயோத்தி, ராமர் கோவில், இந்து மதம் அதுல யுனைட்டே ஆகாது. இங்க இந்த மண்ணுக்கேற்ற அரசியலுக்கு அவங்க போயாகும். முக்கியமா திமுக உடைய அமைச்சர்கள், செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு, பொன்முடி என்ன ஆகும்னு தெரியாது, மேல்முறையீடு போறாங்க, தண்டனை நிறுத்தி வைப்பாங்க, இல்ல கன்விக்ஷனை, அவரு குற்றவாளி என்பது நிறுத்தி வைக்காமல் தண்டனை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் இருக்கும்போது இல்ல துரைமுருகன் இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காரு, ஏவாவேல் இருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே படிக்கப்படுது. இது திமுகவை பலவீனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல மோடியோட பேச்சு, பாஜக காரனுடைய பேச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எடுபடும், மக்களவை தேர்தல் எதிரொலிக்கும். அதுக்கான சாத்தியம் இருக்கா? சாத்தியம் இல்ல. காரணம் என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன செந்தில் பாலாஜி வழக்கு அந்த இடி வழக்கு, இடியோட பிஎம்எல்ஏ எவ்வளவு ராங்கா மிஸ்யூஸ் ஆகுதுங்கிறது இப்ப கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தெரியும். பிஎம்எல்ஏனா என்னன்னு தெரியாத சாதாரண கிராமத்துக்காரங்களுக்கும் அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வழக்குகள்ல நிறைய நிறைய நீதிமன்ற படிக்கட்டுகள் அது ஏறி இறங்கிட்டு இருக்கு. இப்ப உதாரணமா மணல், துரைமுருகனோட துறை சம்பந்தப்பட்ட மணலுக்கு இங்க ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துருச்சு. நேற்றைக்கு நேற்று முன்தினம் அந்த மணல் குவாரி எடுத்து நடத்துகிற ஒருவர், அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அது அநேகமா விடுமுறைக்கு பிறகு, இந்த புத்தாண்டு விடுமுறைக்கு பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்னு நினைக்கிறேன். எனவே துரைமுருகனுக்கெல்லாம் பெரிய ஆபத்து இருப்பதாக நான் கருதவில்லை. பொன்முடிக்கான ஒரு அடுத்த கட்டம் எப்படி நகரும்னா, நீங்க சொல்ற மாதிரி சென்டென்ஸ் சஸ்பெண்ட் ஆகும், கன்விக்ஷன் சஸ்பெண்ட் ஆகாது. காரணம் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கன்விக்ஷனை சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப அபூர்வத்திலும் அபூர்வம். சென்டென்ஸ் சஸ்பெண்ட் ஆகும். அப்போ இதே நிலைமைதான் அவரை பொறுத்தவரையில் தொடரும். அடுத்த கட்ட இடி இல்ல அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கைகளுக்கு பிஜேபியே தயாரா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இப்ப நேரம் இல்லை. இப்போ முழுக்க அவங்க அயோத்தியில கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தேர்தல், பிப்ரவரி கடைசி வாரத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும். எனவே இனிமேல் அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கான அதிரடி நடவடிக்கைகள் எல்லாம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, திமுக மீது பாய்ந்த இந்த நடவடிக்கைகள் அதிமுக மீதும் பாய்ந்து, அதிமுகவும் ஊழல் கட்சி தான் அப்படின்னு மக்கள் முன்னால வைத்து அந்த ஸ்பேஸ்ல அடுத்த தேர்தலுக்கு முன்னால தன்னுடைய இமேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு, தன்னுடைய தோற்றத்தை, மக்கள் மத்தியில் இருக்கின்ற அபிப்பிராயத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு பாஜக மிச்சம் இருக்கின்ற 2 மாதங்கள், நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக அதை உத்தியா பயன்படுத்தாது? உத்தியாக பயன்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு டைம் ஷார்ட், அவ்வளவுதான். நீங்க சொல்றது எப்போ பாசிபிள்னா, பிஜேபியே மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைச்சு 2024 இருந்து 2026 வரைக்குமான காலகட்டத்தில் அது பாசிபிள். 2 கட்சியும் ஊழல் கட்சி தான். ஏன்னா முதல்ல இருந்தே அண்ணாமலை அதான் சொல்லிட்டு இருக்காரு, 2 கட்சியுமே ஊழல் கட்சி தான் அப்படின்னு.
ஆனா நான் வந்து இவ்வளவு வருஷத்துல நான் பார்த்தது என்னன்னா, அந்த ஊழல் எதிர்ப்புங்கிற ஒற்றை ஆயுதம் வந்து எப்பவுமே பெரிய அளவுக்கான அரசியல் மாறுதல்களை தோற்றுவிப்பதே இல்ல. ஏன்னா ஜனங்களே வந்து ஊழல் மயமா இருக்காங்க. எல்லாருமே வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. பெரிய அளவுக்கு அது ஈடுபடுறது இல்ல. ஆனா பிற பிரச்சனைகள் ஈடுபடும். இப்ப வேலை வாய்ப்பின்மை, திட்டங்களோட ஃபெயிலியர். இப்ப பாரதிய ஜனதாவோட ஆட்சியின் சாதனைகள் நெறைய இருக்கு. அத வந்து அவங்க தாராளமா எடுத்து சொல்லலாம். ஆனா அத சொல்ல மறுத்து மீண்டும் மீண்டும் அந்த பழைய குட்டைக்கே போறாங்க. பழைய குட்டை எதுன்னா, உலகம் ரொம்ப மாறிடுச்சு. இப்ப வந்து மதங்களுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவமே இல்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு திருமணம். அது ஒரு கிறிஸ்தவரும், இந்துவும் சேர்ந்து ஒரு கலப்பு திருமணம். மத கலப்பு திருமணம், காதல் திருமணம். ஏராளமா இப்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தென் தமிழ்நாட்டே எடுத்தீங்கன்னா, அந்தந்த ஹஸ்பண்ட் அப்படியே அவர் மதத்திலேயே கன்டினியூ பண்ணுவாரு. ஒய்ஃப் வந்து அவங்க மதத்திலேயே கன்டினியூ பண்ணுவாங்க. அது நாடார் கம்யூனிட்டில ரொம்ப சர்வ சகஜங்க. இந்து, கிறிஸ்தவர்கள் இந்த கலப்பு திருமணம். இங்க வந்து அப்படியெல்லாம் பாக்குறது இல்லைங்க. வட இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில், குறிப்பா வந்து சில நகர்ப்புற பகுதிகளில் ரொம்ப மேட்டுக்குடியினர் மத்தியில அந்த எண்ணம் இருக்கு. அதை நம்ம இல்லைன்னே சொல்லவே முடியாது. அது கூட காலப்போக்கில் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆவரேஜா பிஜேபிக்கு வந்து இந்து ஓட்டு வங்கியில 40% வரைக்கும் இருந்தால் ஆச்சரியங்க. மற்ற எல்லாமே வந்து அந்தந்த பிரச்சனைக்கு தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. பாராளுமன்றத்துல போய் குப்பி வீச்சுன்னா அவன் சொன்னதே வந்து என்னது, சர்வாதிகார எதிர்ப்பு கோஷம் தானே. தானாஷாகி நகி சலேகி தானே சொல்றான். சர்வாதிகாரம் இனி நடக்காதுன்றான். என்ன காரணம்னு கேட்டா வேலையின்மை. யாரு அவங்க எல்லாரும்? யாரு? பிஜேபி ஆதரவாளர்கள். பிஜேபி எம்பிகிட்ட தானே அவன் சீட்டு வாங்கிட்டே வரான். பிஜேபியோட கனெக்ஷன் இல்லாம வந்து ஒரு எம்பிட்ட போய் நம்ம எப்படி வந்து பார்லிமெண்டரி பாஸ் வாங்க முடியும்? என்ட்ரி பாஸ். அப்போ கிட்டத்தட்ட பல மாநிலங்கள்ல இருந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல யுனைட் ஆகி, பகத்சிங் ஃபேன் கிளப் மூலமா யுனைட் ஆகி அவங்க உள்ள போய் எழுப்புற கோஷம் என்ன? எழுப்பிய முறை அதீதமானது. அது தவறு. அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனா அடிநாதம் என்ன? அடிநாதம் வேலையின்மை தானே. இது வந்து அப்போ 3 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டோம், 4 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டோங்கிறதெல்லாம் அது வந்து பொய்ன்னு ஆயிடுது. இப்போ தமிழ்நாட்டுல பிஜேபி அணி எப்படி இருக்கும்? ஏன்னா எடப்பாடி மறுபடியும் சொல்றாரு 26 கூட இருக்காது அப்படின்னு. பிஜேபி அணி யார் கூட இருக்கும்? முக்கியமாக ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் கூட இருக்குமா? இல்ல இது கூட இல்லாமல் தனியாக சென்று ஒரு பெரிய தாக்கத்தை ஓட்டு வங்கியை பலப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வாங்க? பிஜேபி வந்து சொந்த ஓட்டு வங்கியை உயர்த்தி கொள்ள முயற்சிப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி இப்ப முறிஞ்சதாக நம்ம பேசினாலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலே அது இல்ல. அது இப்பதானே நடந்து முடிஞ்சது. அதிலே வந்து அண்ணாமலை அவர்கள் வைத்த அந்த ஒதுக்கீடு வந்து தரப்படவில்லை. அப்போ ஓபிஎஸ் தான் ஒதுக்கீடுக்கு சிபாரிசு செய்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த ஒதுக்கீடை தரல. பிஜேபி தனியா போட்டி போட்டுச்சு. ஓட்டு சதவீதத்தை உயர்த்தினார்கள். அப்ப இப்பவும் தனியா போட்டி போடும்போது அட்வான்டேஜ் ஓட்டு சதவீதம் உயரும். ஏன்னா நிறைய பேர் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. பார்ட்டி வந்து ரிஜுவினேட் ஆகும். போட்டியாளர்கள் போட்டி வந்து போடும்போது இயல்பாக கீழே இருக்கவங்கள வேலை பார்ப்பாங்க. பணம் மணி ஃப்ளோர் நல்லா இருக்கும். அப்போ வந்து பார்ட்டியை வந்து உயர்த்தணும்னா தனியா போட்டி போடுறது தான். சின்ன கட்சிகளை கூட்டணிக்கு வச்சுக்கலாம். பெரிய கட்சி கூட்டணி வைக்க முடியாது. இதுல கீ வந்து பாமக தான். பாமக வந்து அதிமுகவோட சேர்ந்தாதான் 2 கட்சிக்கு லாபம். பிஜேபியோட சேர்ந்தா வந்து பிஜேபி எங்க ஓட்டு வங்கி வச்சிருக்கோ அங்க அவங்க நிப்பாங்க. பாமக ஓட்டு வங்கி வச்சிருக்க இடத்துல பாமக நிற்கும். 2 ஓட்டு வங்கியும் ஒண்ணுக்கு ஒண்ணு உதவவே உதவாது. அப்போ பிஜேபியோட கூட்டணிங்கிறது என்னவா இருக்க முடியும்? இப்ப இருக்கிற சிறிய கட்சிகள், அதாவது ஜான் பாண்டியனோட கட்சியோ, இல்லைன்னா கிருஷ்ணாமி அவர்களோட கட்சியோ, இல்ல வாசன் அவர்களோட கட்சியோ, இவங்க தான் சேரணும். வாசன் டிடிவி கண்டிப்பாக சேர்வார்கள். டிடிவி தனி கட்சி வச்சிருக்காரு. அவருக்கு சின்னம் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. ஒரு எம்பி 2 எம்பி ஜெயிச்சா போதும். அதுக்கேற்ற மாதிரி அவர் காய் நகர்த்துவார். உதாரணமா தஞ்சாவூர்ல டிடிவி நிக்க போறதாக பேச்சு அடிபடுது. தஞ்சாவூர்ல அவருக்கு சொந்த ஓட்டு வங்கி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது ஓபிஎஸ் அணியில் இருக்கிற வைத்திலிங்கம் அந்த ஓட்டு வங்கியை உயர்த்துவதற்கு உதவி செய்வாரு. பிஜேபிக்கு அங்க ஓட்டு வங்கி இருக்கு. கருப்பு முருகானந்தம் இவர்களோட ஒர்க்ல வந்து அந்த ஓட்டு வங்கி இருக்கு. எனவே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கணக்கு போட்டு அவர் அந்த காயை நகர்த்துறாரு. பிஜேபி அது அதோட ட்ரெடிஷனல் ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியால வெற்றி பெறணுங்கிறத கணக்கு போட்டு, ஏன்னா அவங்க வந்து ஒரு 15% ஜெயிச்சு 2 எம்பி தான் ஜெயிக்கிறாங்கன்னா கூட பெரிய வெற்றி அது. இன்னைக்கு இருக்க நிலைமையில ஏப்ரல் மாசம் தேர்தல் வர 12% ஓட்டு வங்கி இருக்குன்னு தான் நான் நம்புறேங்க. 6% இருந்தாங்க அவங்க நாகர்கோவில் ஏரியால. இப்போ வந்து அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க்கே பண்ணல அப்படின்னு அப்படி நான் புறந்தள்ள தயாராக இல்லை. ஏன்னா நான் கண்ணால பாக்குற விஷயம் தான் அது எல்லாமே. எல்லா கிராமங்களையும் நான் அதை கண்ணால பாக்குறேன். அப்போ கிராமத்துக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பீப்புளோட எப்படி கனெக்ட் ஆறாங்க? பீப்புளோட அன்றாட பிரச்சனைகளுக்கு கட்சிக்காரன் உதவி செய்யணும். ஒரு விஏவோட தான் சர்டிபிகேட் கிடைக்கல அப்படின்னா உதவி செய்யணும்ல. அது பிஜேபி செய்யுது. இன்னைக்கு இருக்க நிலைமையில தேர்தல், மக்களவை தேர்தல் திமுக அணிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும்? 30+ தான் நான் நினைக்கிறேங்க. அவங்க நினைக்கிற மாதிரி 40க்கு 40 கிடைக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. காரணம் வந்து கோவை பகுதியில செந்தில் பாலாஜி பண்ண ஒர்க் வந்து முத்துசாமி பண்ணல.
செந்தில் பாலாஜி வந்து கொஞ்சம் ரிஜுவினேட் பண்ணி கொண்டு வந்தாரு. இப்ப அவர் முடக்கப்பட்டு விட்டார். அந்த அளவுக்கு முத்துசாமி கொஞ்சம் சீனியரும் கூட, அதிமுகல இருந்து வந்தவர். அவரால் அந்த அளவுக்கு பெரிதாக ஜொலிக்க முடியவில்லை. ஆனா கொங்கு பெல்ட்ல கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சார்ந்த அந்த அவரது இன மக்களும் அதுக்கு வந்து துணையா இருக்காங்க. அவங்க வந்து வாட் எவர் இட் இஸ் நம்ம ஆளு அப்படின்னு அவங்க அந்த ஃபீலிங் வச்சிருக்காங்க. அப்போ பாமக மட்டும் அதிமுகவோட சேர்ந்தாலே அந்த தருமபுரியில இருந்து சேலம் வரைக்குமான பகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை ஜெயிக்க முடியும். இப்போ அதிமுகவுக்கு ஒரு கனவு கூட்டணி, அதாவது பாமக, சீமான், அதிமுக, அப்புறம் வந்து வாசன், கமல், இப்படி ஒரு கனவு கூட்டணி அமைந்தா கூடுதல் இடங்களை ஜெயிக்க முடியும். திமுகவுக்கான அட்வான்டேஜ் எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடுவதுதான். அதனாலதான் அவங்க எதிர்ப்பு ஓட்டு அதிகமாக பிளவுபடுத்த விரும்புறாங்க. இப்ப விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்துக்கு காட்டின இவ்வளவு முக்கியத்துவமே விஜயகாந்த் அபிமானிகளின் ஓட்டுகளை கவரத்தானே. தேமுதிகங்கிற கட்சி விஜயகாந்த் இல்லாம அது எதுவுமே இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விஜயகாந்த் இருந்தப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு வங்கி தேஞ்சு போச்சு. விஜயகாந்த் ஒரு சினிமா ஸ்டார், சினிமா நடிகர் சங்கத்துல பெரிய பணிகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி வந்து அரசியல் ரீதியான முக்கியத்துவம் இல்லை. ஆனால் அவரது இறுதி ஊர்வலத்துக்கு கொடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்னா அந்த ஓட்டு வங்கியை கவரலாம். ஒரு 1% தான் இருக்கட்டுமே, அது கூட இன்னைக்கு லாபம். இப்படி வந்து திமுக கணக்கு போடும். இப்ப தேமுதிக என்ன ஆகும்? தேமுதிக ஏதாவது ஒரு அணியில தான் போய் இணையணும். திமுக அணியில இடம் கிடையாது. அங்க எங்க இடம் இருக்கு? பாமகவே அதுக்கு ட்ரை பண்ணுது. அதனாலதானே டாக்டர் போய் பாக்குறாரு. 10.5% இடஒதுக்கீடு இப்ப பாசிபிள் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். மேட்டர் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. எப்படி கொடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஏன் வந்து முதல்வர் போய் பார்க்கிறாரு? ஏதாவது ஒரு வகையில ஒரு வெற்றி கூட்டணியில, ஏன்னா அது எம்பி சீட்டுன்னு வரும்போது எல்லாருமே வந்து அந்த வெற்றி கூட்டணியை விரும்புவாங்க. அப்போ திமுக எய்ம் 40க்கு 40, 30க்கு பழுது இல்லைங்கிறது என்னோட கருத்து. சரி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்காக திரிஷா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.